ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து உடனடி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து உடனடி தோசை ரெசிபி. பாசிப்பருப்பும் பச்சரிசியும் வச்சு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் பச்சரிசி ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து கழுவி ஒரு 2 மணி நேரம் போல் இதை நீங்கள் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச பிறகு நீங்கள் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கூடவே வந்து 1 இன்ச்சு இஞ்சி, அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து அரைச்ச பிறகு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் உடனடியாக ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈனோ சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு ஈனோ சால்ட் வந்து யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாவை வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசையாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் அப்படின்றனால இதில் ஈனோ ஃப்ரூட் சால்ட் வந்து நம்ம கலக்கிறோம். இன்னும் ஃப்ரூட் சால்ட் கலந்த பிறகு நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம ஊற்றலாம். நல்லா ரோஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா தோசையை விரித்து வார்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். ஒட்டாமல், கல்லில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதே தோசையை வந்து நம்ம கார தோசையாகவும் நம்ம ஊற்றலாம். அது எப்படி அப்படின்னா நார்மலாக அதே மாதிரியே நம்ம தோசை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம மிளகாத்தூளும் நெய்யும் சேர்த்து நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ அந்த மிளகாத்தூளும் நெய்யும் கலந்த கலவையை நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த தோசை மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நம்ம வந்து ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய்யில் வந்து தனி மிளகாத்தூள் மட்டும் கலந்து அதை தான் இப்போ அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தோசை நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார கீ ரோஸ்ட் வந்து சூப்பராக தயாராகிடும். பாருங்கள், இதுவும் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. நம்மளோட உடனடி கார கீ ரோஸ்ட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கிட்டத்தட்ட ஒரு நம்ம அடை தோசைக்கு நிறையா பருப்பெல்லாம் சேர்ப்போம். இதில் வந்து ஒரே ஒரு பருப்பும் பச்சரிசி மட்டும் சேர்ந்து நம்ம தோசை மாதிரி சுட்டு எடுத்திருக்கோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.